இணையதள தேரிலேறி உலகெல்லாம் வலம் வரும் இசை முரசு வானொலி. இது இதயங்களை இணைக்கும் வானொலி. நலமே நலமா நிகழ்ச்சியில் மூட்டு வலி ஏற்படுவதற்கான அடிப்படை காரணங்கள் குறித்தும் அக்குபஞ்சர் சிகிச்சை முறையில் வழங்கப்படும் நிரந்தர தீர்வுகள் குறித்தும் பேசுகிறார் கும்பகோணம் பட்டீஸ்வரம் அறம் அக்குபஞ்சர் மருத்துவமனை இயக்குனர் அக்குபஞ்சர் நிபுணர் சங்கீதா அவர்கள். இசைமுரசு எஃப்எம் இணைய வானொலிவர்கள் அனைவருக்கும் நெஞ்சம் நிறைந்த சலாம். அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைய நலமே நலமா நிகழ்ச்சியில் நாம் சந்தித்து உரையாட இருப்பது மூட்டு வலி ஏற்படுவதற்கான அடிப்படை காரணங்கள் மற்றும் நிரந்தரமாக அக்குபஞ்சர் சிகிச்சை முறையின் மூலமாக ஏற்படுத்தப்படும் தீர்வுகள் பற்றியும் பேசுவதற்காக தஞ்சை மாவட்டம் கும்பகோணம் பட்டீஸ்வரம் பகுதியில் இயங்கி வரும் அறம் அக்குபஞ்சர் மருத்துவமனையினுடைய இயக்குனரும் சிறப்பு அக்குபஞ்சர் நிபுணருமான திருமதி சங்கீதா அவர்களை சந்தித்து பேச இருக்கிறோம். நம் அனைவர் சார்பிலும் அவர்களை அன்போடு வரவேற்றுக் கொள்வோம். வணக்கம் மேடம். வணக்கம் சார். இன்னைக்கு மூட்டு வலி அப்படிங்கிறது ஒரு யூனிவர்சல் ப்ராப்ளம் அப்படின்னு சொல்ற அளவுக்கு சர்வதேச பிரச்சனையாக இன்னைக்கு இருக்கு. ஏன்னா தமிழர்கள்ல இருந்து ஆங்கிலேயர்கள்ல இருந்து அத்தனை பேருக்கும் மூட்டு வலி பிரச்சனை அப்படிங்கிறது இன்னைக்கு ஒரு பொதுப்படையான பிரச்சனையா மாறி இருக்கு. இப்ப மூட்டு வலி அப்படின்னு பொதுவா சொன்னாலும் கூட இந்த மூட்டுலேயே பல விதமான வலிகள் இருக்கு. அடிப்படையில மூட்டு வலிகளுடைய வகைகள் பற்றியும் என்னென்ன மாதிரியான காரணங்களால அவள் ஏற்படுவேங்கிறத பத்தி கொஞ்சம் தெளிவா சொல்லுங்க. ஓகே சார். இப்போ மூட்டு வலி அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு சிம்டம்ஸ்ல வரும். சில பேருக்கு பாத்தீங்கன்னா எனக்கு நடக்கிறப்ப மட்டும் அந்த பெயின் இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. சில பேருக்கு எனக்கு மடக்கிறப்ப அந்த பெயின் இருக்கு, நீட்டுறப்ப அந்த பெயின் இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. நாங்க அவங்க என்ன சொல்றாங்களோ அந்த சிம்டம்ஸுக்கு தகுந்த மாதிரி எந்த ஆர்கன் வைஸா அவங்களுக்கு ப்ராப்ளம் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நாங்க அதுக்கு தகுந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் பண்ணுவோம். சில பேருக்கு பாத்தீங்கன்னா முட்டி அப்படியே ஹார்டா இருக்கும். சில பேருக்கு பாத்தீங்கன்னா வீக்கமா இருக்கும், ஜில்லுன்னு இருக்கும். அவங்களுக்கு பாத்தீங்கன்னா அதிகமா பெயின் வர்றது எதனால அப்படின்னு பார்த்தோம்னா கோல்டு அதுல அக்குமுலேட் ஆயிருக்கும். அதிகமா பெயின் இருக்குனாலே அவங்களுக்கு கோல்டால அதிகமா பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு அர்த்தம். குளிர்ச்சி உள்ள தேங்கி இருக்கு. குளிர்ச்சி அப்படின்னா வெளியில இருக்கக்கூடிய குளிர்ச்சியின் தாக்கமா இல்ல வெளியில இருக்கக்கூடிய குளிர்ச்சியும் ஒரு காரணம். எக்ஸ்டர்னல் பேத்தஜன் அப்படின்னு சொல்லுவோம், அதுவும் ஒரு காரணம். உள்ளுக்குள்ள இருக்கிற ஒரு குளிர்ச்சியும் ஒரு காரணம். உள்ளுக்குள்ள ஏன் குளிர்ச்சி வருதுன்னா அவங்களுக்கு சரியான எப்படி சொல்றதுன்னா ஒரு வெப்ப ஓட்டம் அப்படின்னு சொல்லுவோம்ல. நம்ம உடம்பு வெப்ப ஓட்டம், காற்றோட்டம், ரத்த ஓட்டம் இதெல்லாம் இருந்துச்சுன்னா நமக்கு அந்த குளிர்ச்சியால எந்த ஒரு ப்ராப்ளமும் வராது. எப்பவுமே உடல் சூடா இயங்கிட்டே இருக்கணும். ரொம்ப அதிகமா சூட்டாலையும் சில பேருக்கு செவந்து போய் அந்த மூட்டு வலி வரும். ஹீட் அதிகமானாலும் அந்த இது வரும். எப்படின்னா பிளட் ஹீட் ஆயிடுச்சு, ரத்தம் சுண்டிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. அந்த ஹீட் பாத்தீங்கன்னா ரத்தத்தை சில பேருக்கு பாத்தீங்கன்னா முட்டியினுடைய கீழ் பகுதியில செவந்து போயிருக்கும் இல்லையா? அந்த முழங்காலுக்கும் முட்டுக்கும் நடுப்பகுதியில ஒரு வீக்கமும் ஏற்பட்டிருக்கும். அது கொஞ்சம் செவந்து போயிருக்கும். சில பேருக்கு கை வச்சு பார்த்தா அதுவே கொஞ்சம் சூடா இருக்கும். அதுல வச்சு எப்படி உங்களுக்கு எதனால அந்த வலி வந்திருக்கு அப்படின்னு வச்சு அதை வச்சே கண்டுபிடிச்சிடலாம். எப்படின்னா நம்மளோட உடம்புல உள்ள ரத்தத்தை அந்த ஹீட் எடுத்துரும், உறிஞ்சிரும் அப்படின்னு சொல்லுவாங்க. நிறைய பேர் பழைய காலத்துல சொல்லுவாங்க ரத்தம் சுண்டி போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. சுண்டி போகுது அப்படின்னாலே நம்ம இந்த ஹீட் இருக்கு அப்படின்னு அதான் அர்த்தம் நமக்கு. இது அடிப்படையில இந்த குளிர்ச்சி சூடு அப்படிங்கறத எப்படி பேலன்ஸ் பண்றது மேம்? இப்ப காரணத்துல இது ஒரு முக்கியமான விஷயம். இது வரைக்கும் பொது மருத்துவத்துல பேசப்படாத ஒரு விஷயம்னு வச்சுக்கோங்க. இப்ப இத இப்ப பிராக்டிக்கலா நம்ம பாக்குறோம். சில பேருக்கு இந்த மாதிரி முட்டி பகுதியில ஒரு வீக்கம் இருக்கிறது, அது வெப்பமாவோ குளிர்ச்சியாவோ இருக்குங்கிறதையும் நாம பாக்குறோம். இதை எப்படி பேலன்ஸ் பண்ணி இந்த வலியில இருந்து அந்த வீக்கத்தை குறைச்சி எப்படி வலியில இருந்து நிவாரணம் பெறுறது? இப்போ அவங்களுக்கு அதான் சொல்றேன்ல, இப்ப ஈரப்பதம் அப்படின்னு ஒண்ணு சொல்லுவாங்க, குளிர்ச்சின்னு ஒண்ணு சொல்லுவாங்க. ஈரப்பதம் அடுத்த ஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா குளிர்ச்சி. அந்த மாதிரி அந்த மாதிரி அவங்க எதுல பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் பண்ணுவோம் நாங்க. சூடுனா சூடு அதிகமா தங்கி இருக்கு அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி இவங்களுக்கு அதாவது குளிர்ச்சியா என்ன பண்ணலாம் அப்படின்ற மாதிரி யோசிச்சு பண்ணுவோம். அந்த மாதிரி குளிர்ச்சியால அதிகமா பாதிக்கப்பட்டு அப்படியே இறுகி போயிடும். குளிர்ச்சி பாத்தீங்கன்னா நாள்பட சூடாயிடும், சூடாகி இறுகி போயிடும். அந்த குளிர்ச்சி நாள் பட்டுடுச்சு அப்படின்னா கிரானிக்கா இருக்கும் அந்த குளிர்ச்சி. ஒரு சில பேருக்கு பாத்தீங்கன்னா ஒரு 10 வருஷமா கூட அந்த மூட்டு வலி இருக்கும், குளிர்ச்சியால மூட்டு வலி வந்திருக்கும். அது பாத்தீங்கன்னா நாள்பட
சூடாயிடும். அந்த தண்ணி வந்து சூடாயிடும். இப்போ வந்து நம்ம ஒரு தண்ணியை கொதிக்க வச்சோம்னா அது வந்து ரொம்ப நாள் கொதிச்சுட்டே இருந்துச்சுன்னா என்ன ஆகும், சுண்டிடும்ல, அந்த மாதிரி ஆயிடும் அவங்களுக்கு. அதான் அவங்களோட சிம்டம்ஸும் அவங்க எவ்வளவு நாளா அந்த வலி இருக்கு அதுக்கு தகுந்த மாதிரிதான் நம்ம ட்ரீட்மெண்ட் எடுக்க முடியும் அவங்களுக்கு. சரி, இப்ப முட்டியினுடைய வலி, முட்டியை சுத்தி இருக்கிற வலி, முட்டியினுடைய கீழ்ப்பகுதியில வலி, முட்டியினுடைய மேல் பகுதியில வீக்கம், காலுடைய பின் பகுதியில வீக்கம் அப்படின்னு பல வகைகள்ல இந்த முட்டி வலி வந்து வேறு வேறு வடிவங்கள்ல இருக்கு ஒவ்வொருத்தருடைய ப்ராப்ளத்தை பொறுத்து. குறிப்பா பெண்களுக்கு வந்து மாதவிடாய் காலத்துல இதே மாதிரி முட்டியை சுத்தி சில பேருக்கு வீக்கம் ஏற்படுறது, அதனால ஏற்படக்கூடிய பொதுவாவே மாதவிடாய் காலத்துல உடல் வலி இருந்தாலும் குறிப்பா முட்டி வலி அப்படிங்கிறது ஒரு காரணமா இருக்கு. இப்போ நீங்க சொல்லக்கூடிய இந்த வெப்பநிலை சீரின்மை அல்லது அந்த குளிர்ச்சி ஓட்ட சீரின்மை அப்படிங்கிறது இது மாதிரியான வீக்கங்கள் வர்றதுக்கும், குறிப்பா மாதவிடாய் காலத்துல பெண்களுடைய உடல் சூடு வெப்பநிலை வேறுபாடு இருக்கும், அதனால ஏற்படக்கூடிய வலியாகவும் இருக்க வாய்ப்பு இருக்கா? இதை எப்படி குறிப்பா பெண்கள் எப்படி பேலன்ஸ் பண்றதுன்னு சொல்லுங்க. ஒண்ணு சார், இப்போ வந்து பீரியட்ஸ் அப்படின்னாலே அவங்களுக்கு வந்து ஏதோ ஒரு பெயின் இருக்கும். மூட்டு வலி தான் அப்படின்னு இல்லை, சில பேருக்கு வந்து பேக் பெயின் இருக்கும், சில பேருக்கு வயிறு வலி இருக்கும். அது மாதிரி சில ஆர்கன் சம்பந்தப்பட்டிருக்கு அப்படிங்கறதால சில பேருக்கு வந்து மூட்டு வலி இருக்கும், சில ஆர்கன் பாதிக்கப்பட்டிருந்தா வயிறு வலி, சில பேருக்கு இடுப்பு வலி இருக்கும். இந்த மாதிரி அந்த அந்த சுழற்சியில வர வலி வந்து வேற மாதிரி ட்ரீட்மெண்ட் எடுப்போம். அவங்களுக்கு எதனால எந்த ஆர்கன் பாதிக்கிறதால இந்த மூட்டு வலி வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த தகுந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் கொடுப்போம் நாங்க. ஓ சரி. இப்ப அந்த வீக்கங்கள் மாத்தி மாத்தி வேற வேற இடங்கள்ல ஏற்படுது இல்லையா? இப்ப நம்ம முதல் கட்டமா பேசும்போது முட்டியினுடைய கீழ் பகுதியில, முழங்காலுடைய மேல் பகுதியில ஒரு வீக்கம் இருக்கும், அது வெப்பம் இருக்குங்கிறத பார்த்தோம். இப்ப சில பேருக்கு வந்து முட்டிய சுத்தி வந்து வீக்கம் இருக்கும். இப்ப நீங்க முதல்ல பேசும்போது இறுகிரும் அப்படின்னு சொன்னீங்க. இப்ப சில பேர் இறுகிரும் அப்படின்னா சில பேருக்கு காலை வந்து நேரடியா நிமிர்த்தி அப்படி காலை நீட்டுங்க அப்படின்னு சொன்னா அவங்களால நிமிர்த்த முடியாது. கொஞ்சம் நம்ம காலை யாராவது பிரஸ் பண்ணி தூக்குனா ஐயோன்னு சொல்லி கத்திடுவாங்க. சில பேருக்கு பாத்தீங்கன்னா இப்ப இன்னைக்கு யூரோப்பியன் டாய்லெட் இருக்கிறனால பெரிய அளவுல பிரச்சனை இல்லை, ஆனா டாய்லெட் கூட அவங்களால கால் மடக்கி உட்கார முடியாத சூழல் இருக்கும். இப்ப நீங்க இறுகுதல் அப்படிங்கறது இந்த இறுகலை தான் குறிப்பிட்டு சொல்றீங்களா, இல்ல உள்ளுக்குள்ளால நரம்புகள் அல்லது அதனுடைய? இல்ல உள்ளுக்குள்ள இப்ப இருக்குதுனாலே அவங்களுக்கு கிரானிக்கா அந்த பெயின் இருக்கத்தாலதான் அந்த இறுக்கம் வரும். எடுத்தோடனே ஸ்டார்டிங்ல ஒருத்தவங்க மூட்டு வலி வந்துச்சு அப்படின்னா இறுக்கி போகாது, நார்மலா தான் இருக்கும். அந்த மூட்டு வலி சீக்கிரமா கியூர் பண்ணவும் நமக்கு இதுவா இருக்கும். ரொம்ப நாளாயிடுச்சுன்னா ரொம்ப டைம் நமக்கும் ரொம்ப டைம் எடுக்கும். உடனே குணப்படுத்துறது ஒவ்வொரு பிரச்சனையா நம்ம சரி பண்ற மாதிரி இருக்கும். உள்ளுக்குள்ள உள்ள பிரச்சனை, வெளியில இருந்து வர பிரச்சனை எல்லாமே ஒவ்வொன்னா வெளியேற்றிட்டு அவங்களுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் கொடுக்கணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி கொடுக்கும். சரி, எப்படி மேம் இதை வந்து முழுக்க அக்குபஞ்சர் தெரப்பி மூலமா மட்டுமே இதை முழுமையா சரி பண்ணிட முடியும்? ஆமா சார், கண்டிப்பா கண்டிப்பா அது பண்ணுவோம். அதான் லைஃப் ஸ்டைல், அவங்களோட ஃபுட்டு அந்த மாதிரிலாம் கொஞ்சம் ஃபாலோ பண்ண சொல்லுவோம். ஓகே. இப்ப அலோபதி மருத்துவத்தை பொறுத்த வரைக்கும் முட்டி வலி அப்படிங்கறத வந்து ஒரு மெயின்டெனன்ஸ் மாதிரி எடுத்துட்டு போறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகமா சொல்றாங்க. ஆனா அக்குபஞ்சர்ல வந்து இந்த மாதிரி முட்டி வலியை நிரந்தரமா குணப்படுத்த முடியும் அப்படின்னு சொல்றாங்க. எத்தனை சதவீதம் நிரந்தரமான 100% வந்து முட்டி வலி வந்து விடுதலை பெற முடியுமா? 100% அப்படின்ற மாதிரி இல்ல. இப்போ வந்து சில பேருக்கு வந்து ஆர்த்தரைட்டிஸ் இருக்குல்ல, ஆர்த்தரைட்டிஸ்லயே உங்களுக்கு வந்து 4 ஸ்டேஜ் இருக்கும். இப்போ வந்து 3rd ஸ்டேஜ் வரைக்கும் நம்மளால ஓரளவுக்கு கொஞ்சம் இது பண்ணலாம். 4th ஸ்டேஜ் அப்படின்றப்ப உங்களுக்கு வந்து முட்டியோட அதோட பேட்டர்னே மாறி போயிடும். அப்படிங்கிறப்ப நமக்கு கொஞ்சம் ரொம்ப டைம் எடுக்கும். அவங்களுக்கும் அந்த அதுக்கு தகுந்த வந்து பொறுமை இருக்காது. பேஷண்ட்டுக்கு ரொம்ப பெயினா இருக்கும். அவங்க வந்து ஏதோ ஒரு எமர்ஜென்சி இதுக்கு தேடி போவாங்க. ஆமா ஆமா. முதல் கட்டத்திலேயே முட்டி வலிய வச்சுட்டு சமாளிச்சுட்டு போறதோட அப்பவே சிகிச்சை எடுத்துட்டோம் அப்படின்னா அதை முழுமையா வந்து அடுத்த ஸ்டேஜுக்கு போகாம தடுக்க முடியும். முக்கியமான ஒரு காலத்துல மூட்டி வலின்னா அது வந்து வயதானவருக்கு ஏற்படக்கூடிய ஒரு பிரச்சனை, அல்லது ரொம்ப ஒபிசிட்டி குண்டா இருப்பாங்க அவருக்கு எடை காரணமா மூட்டி வலி வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா இப்ப சமீபத்துல பாத்தீங்கன்னா இது நான் சொன்னது மாதிரி இது ஒரு யுனிவர்சல் ப்ராப்ளம், சர்வதேச பிரச்சனையா இருக்கு. சின்ன பசங்களா இருக்காங்க, 30 வயசு 35 வயசு, குறிப்பா பொம்பளை பிள்ளைங்க, பெண்கள் இருக்காங்க 28 27 வயசுலயே முட்டி வலி பிரச்சனை, முழங்கால் பிரச்சனை அப்படின்னு சொல்லி நிறைய வலிகளை பத்தி சொல்றாங்க. எடை அப்படிங்கறதும் இன்னைக்கு வந்து நம்பிக்கை இல்லாத அளவாயிருச்சு. ஏன்னா பாக்குறதுக்கு ரொம்ப ஒடிசலா ஒல்லியா இருக்காங்க, அவங்களுக்கும் முட்டி வலி இருக்கு, நடக்கிறதுல பிரச்சனை இருக்கு. அப்ப வயதோ எடையோ இதுக்கு காரணம் இல்லை அப்படின்னா இந்த மாதிரி இளம் வயதுக்காரங்களுக்கு இது மாதிரி முட்டி வலி வர்றதுக்கு என்ன காரணமா இருக்கும், அதுக்கு என்ன தீர்வு இருக்கு?
இப்ப இளம் வயது அப்படின்னு சொன்னா, இப்ப வந்து அதான் இப்ப வந்து பாத்தீங்கன்னா, ஒரு ஹெல்த்தியான ஃபுட் இல்ல. இப்ப வந்து ஸ்கூலுக்கு போறாங்க பசங்க. ம் இப்ப வந்து காலையில மார்னிங் எழுந்திரிச்சு அவசர அவசரமா போறது. ம் அதுக்கப்புறம் வந்து அவங்களுக்கு ரெஸ்ட்டே இல்ல. ம். நெறைய இப்ப வந்து படிப்பு சுமை அதிகமாயிடுச்சு ஆமா ஆமா ஆமா. பசங்களுக்கு. ம். முன்னாடி நம்ம படிக்கிறப்பலாம் வந்து பாத்தீங்கன்னா, அந்த அளவுக்கு ரொம்ப ஹெவியா இது இல்ல. இருக்காது. ஆமா. ம் இப்போ வந்து பசங்களுக்கு ரொம்ப இதுவா இருக்கு. அதுக்கு தகுந்த நியூட்ரிஷன் அவங்களுக்கு கிடைக்கல. ம் அது அவங்க எடுத்துக்கிறதும் கிடையாது. ம் சரியான ஃபுட் எடுக்கிறதில்ல. எப்படின்னா, இட்லி, தோசை ம் அந்த இதே மாரி தான் அவங்க ரொட்டீனா எடுத்துக்குவாங்க. ஃபுல்லா கார்போ மட்டும் தான் எடுத்துக்குவாங்க. அவங்க உழைக்கிறதுக்கு தகுந்த மாரி அந்த ஃபுட் எடுக்கிறதில்ல. நெறைய படிக்கிறாங்க அப்படின்னா, ம் நெறைய எனர்ஜி நமக்கு வந்து லாஸ் ஆகும். ம் அந்த லாஸ் ஆவறத வந்து நம்ம ஈடுகட்டுற மாரி அவங்க ஃபுட் எடுக்கிறதில்ல. ம் ஃபாஸ்ட் ஃபுட் எடுக்கிறது, அதாவது பானிபூரி அந்த மாரி இந்த ம் நூடுல்ஸு ம் இந்த ம். மாரிலாம் எடுக்கிறது, அதுல வந்து எந்த ஒரு சத்துமே கிடையாது. ஒரு ஆமா ஆமா. எனர்ஜிக்காக மட்டும் தான் நம்ம அத சாப்பிட முடியும். ம் எந்த ஒரு விட்டமின், மினரல்ஸ்லாம் அதுல எதுவுமே இருக்காது. ம்ஹ்ம். அப்படிங்கிறப்ப அவங்களுக்கு வந்து அந்த போன்ல ஸ்ட்ரென்த்தே இல்ல. ஆமா. இன்னொன்னு என்னன்னா, அந்த காலத்துல வந்து பாத்தீங்கன்னா, மார்னிங்கே எழுந்திரிச்சு கொஞ்சம் வெயில்லாம் நிப்பாங்க. ஆமா. ம் 7 டூ 9 அந்த வெயில் வந்து ரொம்ப முக்கியமானது அப்படின்னு சொல்லுவாங்க. விட்டமின் டி நமக்கு கிடைக்கும் அப்படிம்பாங்க. இப்போ வந்து ம் அத பசங்க லீவா இருந்தா என்ன பண்றாங்கன்னா, காலையில 10 மணி, 11 மணிக்கு தான் எந்திரிக்கிறாங்க. அந்த ம். வெயிலே அவங்களுக்கு வரதுக்கே வேலை இல்ல. ஆமா ஆமா. ஸ்கூல் டைம்ல அப்படியே வேன்ல போயிட்டு வேன்ல வந்துடுறாங்க. அந்த ம் அந்த சூரிய ஒளியே அவங்களுக்கு கிடைக்கிறது இல்ல. ம். அதனால அவங்களுக்கு இந்த விட்டமின் டியோ, கால்சியமோ ரொம்ப கம்மியாயிடுது. முன்னாடி மாரி இப்ப இல்லாததுக்கு காரணம் அதான் ஒண்ணு. ஓகே. இப்ப கால்சியம் குறைபாடுனால எலும்புகள் வந்து பலவீனமாகுது அப்படின்னு பொதுப்படையா நமக்கு ஒரு தகவல் சொல்றாங்க. ம். இப்போ முன்னாடி பாத்தீங்கன்னா பண்ணை பாலா இருக்கும் அல்லது வீடுகள்ல வந்து அப்படியே மாடு வளர்த்து அவங்க அந்த மாட்டுல இருந்து நேரடியாக கறந்த பால்கள் பயன்படுத்துவாங்க. ம். இன்னைக்கு வந்து எல்லாமே வந்து பதப்படுத்தப்பட்ட பால்கள் தான் நம்ம எல்லார் வீடுகளுக்கும் வந்து சேருது. அப்படி இருக்கும்போது இந்த பால் பயன்பாடு அப்படிங்கிறது எந்த அளவுக்கு இந்த மூட்டு சார்ந்த வலிமைக்கு உதவும் அப்படிங்கிறது ஒரு கேள்வி. ரெண்டாவது, ம். இன்னைக்கு இருக்கக்கூடிய புதிய தலைமுறை குழந்தைங்களுடைய இளைஞர்களுடைய இப்ப முன்னாடி நம்ம வீட்டுல வந்து ஒரு பெரியவர் இருப்பாரு, எல்லாரும் அந்த பெரியம்மா இருப்பாங்க, பாட்டியம்மா. ம். ம். அவங்களுக்கு அவங்க அந்த அந்தந்த வயதுக்கு தகுந்தது மாதிரியான எல்லாருடைய உடலுக்கும் தேவையான சத்துக்கள் போகணும். ம். குறிப்பா குழந்தைங்களையே எல்லாருக்கும் பால் டெய்லி கொடுத்து வளர்ப்பாங்க. ம். ஒரு 10 வயசு 12 வயசு வரைக்கும் அவங்க டெய்லி காலையில அல்லது ஒரு நேரம் பால் சாப்பிடுவாங்க, 2 நேரம் பால் சாப்பிடுவாங்க. வீட்டுல மாடை வளர்க்கறதுனால பாலுக்கு ஒரு பெரிய பஞ்சமோ தட்டுப்பாடோ இருக்காது. ஆனா இன்னைக்கு வந்து இப்ப நீங்க சொன்ன மாதிரி 11 மணிக்கு பிள்ளைங்க முழிச்சா கூட டைரக்டா டிஃபன் சாப்பிடுறாங்க, இல்ல லஞ்சுக்கே போயிடுறாங்க. ஆமா. பால் அப்படிங்கறத பாலா மட்டும் பயன்படுத்தக்கூடிய குழந்தைங்களுடைய எண்ணிக்கை ரொம்ப குறைவாயிருச்சு. ஏதோ ஒரு பாட்டில் பால் சாப்பிடுற 2-3 வயசு குழந்தைங்க வரைக்கும் தான் டெய்லி ரெகுலரா பால் எடுத்துக்கிறாங்க. மத்தவங்களுடைய எண்ணிக்கை பால் சாப்பிடுறதுல இருந்து ரொம்ப குறைஞ்சு போயிருச்சு. நம்ம வீடுகள்ல அதை யதார்த்தமா பாக்குறோம். சோ இந்த பால் பயன்பாடு குறைதல் அப்படிங்கிறது இது மாதிரியான பலவீனங்கள் ஏற்படுறதுக்கு, மூட்டுகள் பலவீனம் ஏற்படுவதற்கு, அதன் காரணமாக அடுத்த கட்டத்துல ஒபிசிட்டி மாதிரியான குழந்தைங்களுடைய பிரச்சனை வரும்போது இந்த மூட்டு வலி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா? ஆமா சார். கண்டிப்பா. ம். இப்போ வந்து பால் வந்து அந்த காலத்துல வந்து நம்ம இயற்கையாவே பசும்பால் கிடைச்சுச்சு. ஆமா அது வந்து எல்லாம் சாப்பிட்டாங்க. இப்போ வந்து பசங்க வந்து அந்த பால்லாம் விரும்பி சாப்பிட மாட்றாங்க. 2வது ஆமா. டைமும் இல்ல அவங்களுக்கு சாப்பிடுற ம் அளவுக்கு. அதுக்கு ம். தகுந்த மாரி இப்ப நெறைய ஃபுட் வந்துருச்சு. ஆமா. அதாவது ஃபாஸ்ட் ஃபுட்டு அது இதுன்னு ம். நெறைய பீஸா, பர்கர் இந்த மாரிலாம் வந்து சாப்பிடுறதால பால்ல வந்து பால் குடிக்கணுங்கிற ஆர்வம் வந்து காட்ட இல்லாம மாட்றாங்க. போயிடுது. ஆமா, ம் இல்லாம போயிடுச்சு அவங்களுக்கு. ம் ம். பால் குடிக்கணும், மோர் மோர் ஆமா சாப்பிடணும். ஆமா. மோர்லாம் அவ்ளோ ம் நல்லது. ம். மோர்லாம் வந்து பசங்க சாப்பிடவே மாட்றாங்க. 5யும் பயன்படுத்தணும் இல்லையா? பால், ஆமா. தயிர், மோர், வெண்ணெய், நெய் மோர், எல்லாமே வெண்ணெய். ஆமா. பயன்படுத்தணும். யாருமே அதெல்லாம் வந்து அதாவது வீட்டுங்கள்ல என்ன பண்ணுவாங்கன்னா, வெண்ணெய் எடுத்து அத நெய்யா யூஸ் ஆமா பண்ணுவாங்க. ஆமா ஆமா. இப்ப வந்து நெய்ய வந்து சில பேர் என்ன பண்றாங்கன்னா, வெண்ணெய் எடுத்து நம்ம உருக்கி சாப்பிடணுங்கிறது நெறைய பேருக்கு தெரியவே இல்ல. கேட்டா ஆமா நெய் வந்து கடையில வாங்கிருவோம் அப்படின்ற ஆமா மாரி ஆமா. ம் அவங்க சொல்றாங்க. இதான் ஆமா. யாருமே நெய்லாம் சாப்பிடுறதே கிடையாது. ம். அதுவும் ஒரு காரணம். ஓகே. சரிங்கம்மா. இப்ப இந்த முட்டு வலி அப்படிங்கிறதனுடைய முக்கியமான பிரச்சனை வந்து பாத்தீங்கன்னா, சில பேருக்கு மூட்டு தேய்வு அப்படின்னு சொல்லுவோம். ஆ. இன்னொன்னு மூட்டு உறைதல் அப்படிங்கிற அந்த பிரச்சனை. உள்ளுக்குள்ள ஜவ்வு வந்து பல்ஜ் ஆகுறது. அந்த எலும்புகள் உராய்ந்து அதனால ஏற்படக்கூடிய வீக்கம். இப்படியெல்லாம் அந்த ஒரு முக்கியமான பிரச்சனையை சொல்லுவாங்க. குறிப்பா வந்து மூட்டு தேய்வு பத்தி சொல்லுவாங்க. ஆமா. இதுவும் கிட்டத்தட்ட ஒரு சத்து குறைபாடு மாதிரி தான். ஏன்னா நீங்க வந்து ஒரு காலத்துல ஒரு 75, 80 வயசு தாத்தா கூட ஒரு 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 60, 70 கிலோ தூக்கி தலையில வச்சுக்கிட்டு அவர் பாட்டுக்கு ஒரு 5 கிலோமீட்டர் நடந்துருவார்.
இன்னைக்கு வந்து அந்த சாதாரணமா தான் உடம்ப தூக்கிட்டு 5 கிலோமீட்டர் நடக்கிறதே இன்னைக்கு ஒரு பெரிய சவாலான விஷயம், யாரும் நடக்க மாட்டாங்க. அப்படி இருக்கும்போது இந்த மூட்டுகள் வந்து தேய்மானம் அடைவதற்கு என்ன வாய்ப்பு? ஒரு நம்ம அன்னைக்கு இருக்கிறது மாதிரி இன்னைக்கு மேன் பவர் இல்ல, எல்லாமே மிஷினரி ஆயிடுச்சு. யாரும் சைக்கிள் மிதிக்கல, ரொம்ப தூரம் யாரும் நடக்கல. சோ எப்படி அந்த மூட்டினுடைய தேய்வுக்கான சோர்ஸ் என்ன இருக்கு? ஒருவேளை இதெல்லாம் செய்யாம இருந்தா கூட இயல்பாகவே மூட்டு தேய்வறதுக்கு வாய்ப்பு இருக்கா? ஆமா சார். இப்போ வந்து நம்ம ஒரு இதை வந்து யூஸ் பண்ணாம விட்டுட்டோம் அப்படின்னா நம்ம உடம்பு வந்து அது என்ன பண்ணும்னா, இவங்க யூஸ் பண்ணலன்னு சொல்லிட்டு அதோட இதை வந்து குறைச்சிரும். இப்ப நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா இப்ப நடக்கிறதே கிடையாது. இப்ப வாக்கிங் சொல்லிட்டு அது ஒரு இதுவா பண்றாங்க, அது ஒரு வேலையா பண்றாங்க. அதுக்கு முன்னாடி நடந்து போய் தான் எல்லாருமே பண்ணுவாங்க. இப்ப வந்து சைக்கிள்ல வந்து போவாங்க, சைக்கிள் நல்லா மிதிப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு சைக்கிள் மிதிச்சவங்க நிறைய பேரை பார்த்திருக்கேன். இப்போ வரைக்கும் அவங்களுக்கு மூட்டு வலியே இல்லை. 80 வயசு 90 வயசானாலும் மூட்டு வலி இல்லை அவங்களுக்கு. இப்போ 2 வீலர்ல போறோம், சின்ன ஒரு பக்கத்துல ஒரு கடைக்கு போக சொன்னா கூட பசங்க போக மாட்டாங்க, எனக்கு வண்டி வேணும் அப்படிங்கிறாங்க. நடக்கிறதே கிடையாது. எங்கேயுமே பஸ்ஸுக்கு ரொம்ப தூரம் நடந்து போவாங்க. இப்போ வந்து அப்ப யாருமே அப்படி பண்றதே கிடையாது. ஒண்ணு 2 வீலரு இல்லாட்டி ஆட்டோ பஸ் இந்த மாதிரிதான் போறாங்களே தவிர யாருமே அந்த யூஸ் பண்றதே கிடையாது. சில பேர் வந்து பார்த்தா ரொம்ப ஹெல்த்தியா இருக்கணும்னு நினைக்கிறவங்க வாக்கிங் பண்றாங்க. சரி வாக்கிங் போனா நமக்கு வந்து நல்லது அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து விழிப்புணர்வு அவ்வளவா இல்ல. சில பேர் ஒரு 20% வந்து வேணா உங்களுக்கு வந்து வாக்கிங் போறாங்க, சும்மா உடம்பு நல்லா இருக்கணும் ஹெல்த்தியா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்முக்கு போறாங்க, யோகா பண்றாங்க. கூட ஒரு முறை இருக்கு. அத சும்மா நடந்துட்டு வந்தோங்கிறதுக்காக அது வாக்கிங் ஆகாதுங்கிறது முக்கியமான விஷயம். நிறைய பேர் வாக்கிங் போறேன்ட்டு அப்படியே காத்தாட நடந்துட்டு வராங்க. கேட்டா நான் வாக்கிங் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்றாங்க. தன்னை சமாதானப்படுத்திக் கொள்ளக்கூடிய விஷயமா தான் இருக்குமே தவிர வாக்கிங் செய்வதற்குன்னு ஒரு முறை இருக்கு. அதன்படி செஞ்சு அதனுடைய பலன் முழுமையா மூச்சு, அதனுடைய வேர்வை, அதனுடைய அந்த இதய துடிப்பினுடைய விஷயம் இதெல்லாம் நாம சீரா இருந்தாதான் அந்த நடைப்பயிற்சி வந்து முழுமை பெறுமே தவிர நாம ஒரு 2 தெரு சாண்டி போயிட்டு வந்துட்டோம் அப்படிங்கிறதுக்காக அது நடைப்பயிற்சி ஆயிடாது இல்லையா? ஓகே. இப்ப அந்த நாம பேசிட்டு இருந்த முக்கியமான விஷயம், இப்ப அந்த மூட்டுக்கான அந்த தேவை ரொம்ப குறைஞ்சு போயிடுச்சு இல்லையா? அப்படி இருக்கும்போது எப்படி இந்த தேவை ஏற்படுது? அதான் இப்ப வந்து நம்ம அன்னைக்கு செய்தது மாதிரி நடக்கிறது குறைஞ்சிருச்சு, சைக்கிள் ஓட்டுறது இல்ல, பெரிய அளவுல தேய்மானம் வருது அப்படின்னு கேக்கு. மெயினா நமக்கு வந்து ஒரு ஜாயிண்ட், நம்ம ஒவ்வொரு இதுலயும் ஒரு ஃப்ளூயிட் இருக்கும். நம்ம வந்து கை விரலா இருக்கட்டும், கை ஜாயிண்ட்ல கூட சின்ன சின்ன ஃப்ளூயிட் இருக்கணும். அது வந்து காஞ்சு போயிடும். அதாவது நம்ம உடம்புக்கு தேவையான கொழுப்பு சத்து இருக்கணும் உடம்புல. சில பேர் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு எப்பவுமே பாத்தீங்கன்னா நான் எண்ணெய் சாப்பிட மாட்டேன், எண்ணெய் சாப்பிடாது நல்லது. ஆனா சில பேர் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப யோசிச்சு எண்ணெய் செய்ய மாட்டாங்க, நெய் போட்டுக்க மாட்டாங்க. ஏன்னா எனக்கு வந்து கொலஸ்ட்ரால் வந்துடும், கொழுப்பு வந்துடும் அப்படிம்பாங்க. அவங்களுக்கு தேவையான அதாவது கொழுப்பு சத்து உடம்புல கிடைக்கல அப்படின்னாலே அந்த உரையறது வந்து அதிகமானா அந்த வலி வந்துடும். சில பேர் எனக்கு வந்து சவுண்டு கேக்குது நிறைய பேர் சொல்லுவாங்க. சவுண்டு கேக்குறது அது ஒரு காரணம். தண்ணி நிறைய குடிக்காம இருப்பாங்க, தண்ணி நிறைய குடிக்க மாட்டாங்க. உடம்பு வந்து ஹீட் வந்து நிறைய உள்ள இருக்கும். சரியா வந்து கான்ஸ்டிபேஷன் நிறைய இருக்கும். எல்லாருக்குமே வந்து பாத்தீங்கன்னா கான்ஸ்டிபேஷன் வந்து நிறைய பேருக்கு இருக்கும். கேட்டா இல்லவே இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா நிறைய பேர் கான்ஸ்டிபேஷன் வந்து பொதுவா எல்லாருக்குமே இருக்கு. இப்ப 100% வந்து எல்லாருக்குமே கான்ஸ்டிபேஷன் இருக்கு. இந்த கான்ஸ்டிபேஷன் இருந்துச்சு அப்படின்னாலே ஹீட் ஆயிடும் நம்ம உடம்பு. ஹீட் வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு இதையும் அப்படியே அது எப்படின்னா வறட்சி ஆக்கிரும். நம்ம உடம்புல உள்ள ஃப்ளூயிட் எல்லாம் வறட்சி ஆக்கிரும். நம்ம எவ்வளவுதான் தண்ணி குடிச்சா, நான் 3 லிட்டர் குடிச்சேன் 4 லிட்டர் குடிச்சோம்பாங்க, அது எங்க போகும்னா நம்ம உடம்புல அவ்வளவு ஹீட் இருக்கு. ஹீட் இருந்துச்சுனாலே நம்மளோட அதாவது நம்மளோட பிளட்டு நம்ம உடம்புல வந்து என்ன இருக்குன்னா அதாவது ஃப்ளூயிடும் பிளட்டும் தான் இருக்கு. அதெல்லாம் வந்து உறிஞ்சிரும், அப்படியே ட்ரை ஆக்கிரும். இப்ப வந்து ஒரு நிலத்துல எப்படி தண்ணி இல்லாம எப்படி வறட்சியாகி வெடிச்சு போயிருக்கும், உடம்பு வந்து அந்த அளவுக்கு ஒரு வறட்சி வந்துரும் அவங்களுக்கு. தண்ணி குடிக்கிறது வந்து உள்ளுக்குள்ள போகாது. அது வந்து பாத்தீங்கன்னா தேவையில்லாம வந்து கிட்னி வழியா வந்து உங்களுக்கு கிட்னி தான் லோடு கொடுக்குமே தவிர தண்ணி உடம்புல வந்து ஈரப்பதமே இருக்காது அவங்களுக்கு உடம்புக்கு. நீர்ச்சத்து உள்ள காய்கறிகள், பழ வகைகள் அல்லது வந்து இப்ப மோர் இது மாதிரியான விஷயங்களை தொடர்ந்து எடுத்துக்கிட்டா இதை சீர்படுத்த முடியும். பண்ணலாம் சார், கண்டிப்பா. இப்ப இதெல்லாம் எடுக்கிறப்ப நமக்கு வந்து தண்ணி குடிக்கிறத விட நம்ம தண்ணி காய்கறிகள் நிறைய எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது உள்ளுக்குள்ள போய் அப்சர்வ் ஆகும். தண்ணி காய்கறிகளோ இல்ல பழங்களோ அதிகமா தண்ணீரா மட்டும் எடுத்துக்கிட்டா வந்து அது சிறுநீரா அதிகமா வெளியே. சிறுநீரா அதிகமா ஆமா
ஆனா அதுவே நீர்ச்சத்து காய்கறிகளை அதிகமா எடுத்துக்கிட்டா அது உடம்புல அதிகமா தங்குறதுக்கான வாய்ப்பு இருக்கு இல்லையா? வெள்ளரி, பூசணி மாதிரியான பூசணி, ஆமா, சொரக்காய், அந்த மாதிரிலாம் நம்ம நிறைய எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம உடம்புக்குள்ள நீர் சத்து அதிகமா கிடைக்கும். சரி. இப்ப 2 முரண்களை வந்து நாம இந்த மூட்டு வலி பத்தி பேசுறவங்கள்ட்ட பார்க்க முடியும். ஒண்ணு, உடல் எடை அதிகரிச்சிச்சு, வாக்கிங் போங்க அப்படின்னு சொல்லுவோம். அவங்க சொல்லுவாங்க எனக்கு முட்டி வலி இருக்கு, அதனால வாக்கிங் போக முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப டாக்டர் சொல்லுவாரு, நீங்க வாக்கிங் போகாதனாலதான் உங்களுக்கு வந்து உடல் எடை அதிகமா இருக்கு, இவங்க முட்டு வலி வந்துச்சு அப்படின்னு சொல்லி. இவங்க சொல்லுவாங்க முட்டி வலி வந்ததுனாலதான் நான் வாக்கிங் போகல அப்படின்னு. சோ இப்ப இதுல 2 விஷயம் இருக்கு. முட்டு வலி இருந்தாலும் அதை பொருட்படுத்தாம கொஞ்சம் கொஞ்சமா வாக்கிங் போங்க, அது இன்னும் அந்த முட்டை கொஞ்சம் இலகுவாக்குறதுக்கு, அந்த வலிகள் வந்து அந்த ஒருவேளை அந்த முட்டோட நார்கள் நரம்புகள்லாம் நம்ம முதல்ல பேசுன மாதிரி கொஞ்சம் இறுக்கமான நிலைமையில இருந்தா அது சரியாயிடும் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க. இல்ல நடந்தா என்னால அடுத்த கட்டம் எடுத்து வைக்கவே முடியாது, முட்டி வீங்கி போயிடும் அப்படின்னு சொல்லக்கூடிய இன்னொரு பக்கம். உண்மையிலேயே இந்த முட்டி வலி இருக்கும்போது நடைப்பயிற்சி செய்வது அல்லது இது மாதிரி பயிற்சிகள்ல ஈடுபடுவது சரியான விஷயமா, இல்ல அதை தவிர்த்துக்கிறது? இல்ல சார், இப்ப வந்து நீங்க சொல்றது கரெக்ட் தான். இப்ப வந்து 2 விதமா இருப்பாங்க. சில பேருக்கு வந்து மூட்டு தேய்மானமாகி அந்த சொல்றோம்ல அந்த அந்த வறட்சி ஆகி சில பேருக்கு சவுண்டு கேட்கும்ல, அவங்க வந்து ரொம்ப நடந்தாங்க அப்படின்னா இன்னும் அதிகமாயிடும், அவங்களுக்கு மூட்டு வலி அதிகமாயிடும். சில பேருக்கு வந்து நார்மலா தான் இருக்கும், அந்த மூட்டு வலி ரொம்ப வீக்கமா இருக்கும், டேம்னஸ், அதாவது ஈரப்பதம் அதிகமா இருக்கும். அவங்க நடக்கலாம், ஏன்னா நடக்கிறதுக்கு அவங்களுக்கு வந்து வெயிட்டா இருக்க மாதிரி அவங்களுக்கு தோணும், நடந்தா வலி அதிகமாயிடும் அப்படின்ட்டு. ஆனா வந்து இப்ப வந்து மூட்டு வலி இருக்கிறப்ப ஸ்ட்ரெயின் பண்ணாம இருக்கணும் நம்ம. சில பேருக்கு வந்து மூட்டு வலி இருந்தாலும் நான் கீழே தான் உட்காருவேன், அது கீழே உட்கார்ந்து இல்ல எனக்கு பழக்கமாயிடும், கீழே உட்கார முடியாது, அதனால வந்து கீழே தான் உட்காரணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணி உட்காருவாங்க. அந்த காலை வந்து ரொம்ப கையை கீழே ஊனிட்டு அவங்க எந்திரிப்பாங்க. அது வந்து முட்டிக்கு ரொம்ப ஸ்ட்ரெயின் ஆகும். அந்த மாதிரி நேரத்துல நம்ம கீழே உட்கார தவிர்க்கிறது நல்லது. கொஞ்சம் சரியாகிற வரைக்கும் மேலே உட்காந்து கொஞ்சம் கொஞ்சம் நம்ம சரி பண்ணிட்டு அதுக்கப்புறம் கீழே உட்காரலாம். சில பேர் வந்து ரொம்ப பிடிவாதமா நான் கீழே உட்காந்தா எனக்கு அதே பழக்கமாயிடும் அப்படிம்பாங்க. அவங்களுக்கு வந்து மூட்டு வலி வந்து இருந்துகிட்டே இருக்கும், சரியாவே போகாது. இப்ப வந்து இந்த மூட்டு வலி விவகாரம் அப்படிங்கிறது வந்து பெரும்பாலும் அலோபதி மருத்துவத்துல இதனுடைய அடுத்த கட்டம் அப்படின்னா அது அறுவை சிகிச்சையா தான் இருக்கும். இன்னைக்கு வந்து மூட்டு மாத்து அறுவை சிகிச்சை அப்படிங்கிறது ரொம்ப சாதாரணமா இன்னைக்கு வந்து நடக்குது. ஆனா மாற்று வைத்திய முறைகள் எதுவுமே இந்த அறுவை சிகிச்சையை வந்து மூட்டு வலிக்கு பரிந்துரை செய்யாது. அப்படி இருக்கும்போது அக்குபஞ்சர் சிகிச்சை முறையை பொறுத்தவரை இந்த மாதிரி ஒரு ஒரு அறுவை சிகிச்சைக்கான தேவை உள்ள ஒரு நோயாளியாக இருக்கிறார் அல்லது தேய்மான உடையவரா இருக்கார், பாதிப்புடையவரா இருக்கார் அப்படின்னா அவரை வந்து நாம அக்குபஞ்ச சிகிச்சை வழியா நம்ம குணப்படுத்த முயல்வது அப்படிங்கிறது சரியான விஷயமா இருக்குமா? ஏன்னா நீங்க முதல்ல பேசும்போதே சொன்னீங்க ஒவ்வொரு பிரச்சனைக்கும் ஒரு ஸ்டேஜ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. பெரும்பாலும் இப்ப நீங்க அலோபதி ஆர்த்தோ போய் பாத்தீங்கன்னா ஒரு ஒரு கட்டத்துல மருந்து கொடுக்குறாங்க, இன்ஜெக்ஷன் போடுறாங்க, இல்லைன்னா நீங்க லைஃப் லாங் இந்த மாதிரி ஒரு பெயின் மாத்து எடுத்துக்கிட்டு இருக்கணும், அப்படி இல்லைன்னா நீங்க சர்ஜரி பண்ணி இதை மாத்திக்கோங்க அப்படின்னு ரொம்ப எளிமையா ஒரு ஸ்பேர் மாத்துறது மாதிரி சொல்றாங்க. அக்குபஞ்சர் என்ன தீர்வு தருது? இது வந்து எப்படி சார், எப்படின்னா நான் 4th ஸ்டேஜ் சொன்னேன் இல்லையா, எந்த ஒரு இதுக்குமே 4th ஸ்டேஜ் போயிட்டா எந்த ஒரு இதுலயுமே வந்து தீர்வு வந்து பாத்தீங்கன்னா சர்ஜரி தான் அது ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. ஆமா, இப்ப எந்த ட்ரீட்மெண்ட்லயும் அதான் பண்ண முடியும். எங்களாலையுமே ரொம்ப இதுவாயிடுச்சு, ரொம்ப பெயின் இருக்கு, அவங்களால வந்து சகிச்சுக்கவே முடியல அப்படின்னா நம்மளால வந்து அவங்கள இது பண்றது நம்ம கொடுக்குற சிகிச்சையை அவங்களுக்கு ஒரு ஆமா ஆமா அவங்களுக்கு வந்து ஒரு ஒரு இதுவாவே வலியோடய இருக்கிற மாதிரி அவங்க ரொம்ப கஷ்டப்படுவாங்க, ரொம்ப டைம் எடுக்கும் நம்ம அவங்க திருப்பி கொண்டு வரதுக்கு, திரும்ப இது பண்றதுக்கு. அதனால அந்த மாதிரி 4th ஸ்டேஜ்ல இருக்காங்க அப்படின்னா அவங்க வந்து அலோபதியில போய் என்ன பண்ணணுமோ அந்த மாதிரி சிவியரா இருக்கு அப்படின்னு சொன்னா அவங்க அங்க போய் பண்றதுதான் நல்லது. ஆமா, இல்லாட்டி அவங்க ரொம்ப நடக்கிறதே கஷ்டப்பட்டுட்டு படுத்த படுக்கையா இருக்க மாதிரி கூட ஆயிடும். அதனால எப்பவுமே எந்த ஒரு இதுவுமே 90% 80% வரைக்கும் தான் நம்மளால வந்து எல்லா மருத்துவத்திலயுமே கடைசி ஸ்டேஜ் போனுச்சுன்னா நம்ம வந்து சர்ஜரி, அந்த ரொம்ப எமர்ஜென்சி அப்படின்னா அலோபதி தவிர வேற வழி இல்ல, மாற்று மருந்து கிடையாது. இப்ப இறுதியா ஒரு கேள்வியோட நிறைவுக்கு வந்துரும். நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி இப்ப வந்து நிறைய பெண்கள் வந்து இயல்பாகவே இந்த மாதிரி மூட்டு வலியில வந்து பாதிக்கப்படுறாங்க. உட்கார்ந்தா எழும்பி நிக்க முடியல, அப்படி ஒரு மாதிரி கால் அப்படி குடைச்சலா இருக்கு. சில பேருக்கு பாத்தீங்கன்னா நைட்டு படுத்த உடனே கால் வலி வந்துருது.
நிறைய விதவிதமான ஜெல்லு, கிரீம், எண்ணெய் எல்லாம் போட்டு வச்சிருப்பாங்க. ஆனா வாங்கி வைக்கிற கிரீம் தான் தீர்மே தவிர மூட்டு வலி ஒரு நாள் தீர்ந்தது மாதிரி இருக்காது. இது மாதிரி. ஆனா அவங்களுக்கு வயசு பாத்தீங்கன்னா 40 வயசு 42 வயசு அந்த மாதிரி ரேஞ்சில இருப்பாங்க. இப்படி இருக்கக்கூடிய குறிப்பா இந்த பெண்களுக்கு இந்த மூட்டு வலி அதிகரிக்கிறதுக்கான காரணம் வாழ்வியல் மாற்றம், உணவு மாற்றம் மூலமாக இதை சரி செய்யணும் அப்படின்னா பெண்கள் என்ன மாதிரியான விஷயத்துல கவனம் செலுத்துறாங்க? ஒண்ணு சார், இப்போ வந்து பெண்களுக்கு இப்போ வந்து நான் பார்த்த வரைக்கும் 99% பாத்தீங்கன்னா பெண்களுக்கு தான் மூட்டு வலி அதிகமா வருது. அது 30 to 40 இருக்கட்டும், இல்ல 70 இயர்ஸா இருக்கட்டும், எல்லாருக்குமே வந்து பாத்தீங்கன்னா அந்த மூட்டு வலி ஏன் இருக்கு அப்படின்னா, நிறைய பேர் வந்து ஒரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட லைஃப் ஸ்டைல், ஃபுட் ஸ்டைல் ஒரு பக்கம் இருந்தாலும், சில பேர் வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட லைஃப் ஸ்டைல், ஃபுட் ஸ்டைல் நல்லாவே இது பண்ணுவாங்க, எல்லாமே சாப்பிடுவாங்க, எல்லாமே நல்லா நியூட்ரிஷன்லாம் எடுத்துப்பாங்க. அவங்க வந்து பாத்தீங்கன்னா ஏன் அப்படி இருக்கு அப்படின்னு கேட்டோம்னா, நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா டிப்ரெஷன், அதாவது ஜாயிண்ட் ஃபேமிலியில வந்து இருந்துட்டு சில விஷயத்த வந்து யாருக்கிட்டையும் சொல்ல முடியாம அவங்களுக்குள்ளேயே நிறைய ப்ராப்ளம், அந்த மாதிரி வந்து மனசுக்குள்ளேயே நிறைய வச்சுப்பாங்க, வெளியில சொல்ல மாட்டாங்க. இப்ப ஜென்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து எந்த ஒரு விஷயத்தையும் அவங்க வந்து மைண்ட்ல வந்து வச்சுக்க மாட்டாங்க. வெளியில போனாங்க அப்படின்னாலும் அவங்க அப்படியே எல்லாத்தையும் மறந்துடுவாங்க, எவ்வளவு பெரிய விஷயம் நடந்தாலும். இவங்க வந்து ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த விஷயத்த கூட மனசுக்குள்ளேயே வச்சுப்பாங்க. ஒரு டிப்ரெஷனா எப்படின்னா, அவங்க மேல வந்து அந்த என்னது, அவங்க வந்து என்ன இப்படி பண்ணிட்டாங்க, ஏதோ ஒரு விதமான மன அழுத்தம், அவங்க வந்து என்ன மதிப்பு, அது ஏதோ ஒரு ஃபேமிலிக்குள்ள எந்த ஒரு விஷயத்தையுமே நிறைய பேர் வந்து அதாவது மனசுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு அப்படியே இது பண்ணிக்கிறது, இறுகி போயிடும் அவங்களுக்கு வந்து அந்த இறுகி போனதுல அந்த மூட்டை பார்த்தாலே நம்ம கண்டுபிடிச்சிடலாம் இவங்க ரொம்ப நாளா கிரானிக்கா இருக்கு. என்னன்னு கேட்டோம்னா சொல்லவே மாட்டாங்க, அதுக்கப்புறமா சொல்லுவாங்க எனக்கு வந்து இப்படி இருக்கு. ஃபேமிலியை பத்தி நிறைய சொல்லுவாங்க. நிறைய பேருக்கு வந்து இது ஒரு காரணம் வந்து லேடிஸ் மன அழுத்தம் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான மூட்டு வலி வர்றதுக்கு ஒரு முக்கியமான காரணமா இருக்கு. அதுவும் நீண்ட நாட்களுக்கான அந்த ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய அளவுல பாதிப்பை உருவாக்குது அப்படிங்கிறது முக்கியமா இது வரைக்கும் பேசப்படாத ஒரு விஷயம் நினைக்கிறேன். ஏன்னா முட்டி வலிக்கான காரணம்னு நிறைய பேசியிருப்போம், ஆனா ஸ்ட்ரெஸ் வந்து ஒரு முட்டி வலியை உருவாக்குது, அதுக்கான ஒரு காரணத்தை உருவாக்குதுங்கிறது உண்மையிலேயே ஒரு ஆச்சரியமான தகவல் தான். எப்படி சரி பண்ணிக்கிறது? அதுல இருந்து கொஞ்சம் வெளில வரணும். எப்படின்னா, சரி ஏதோ ஒரு அந்த விஷயத்த மறந்துட்டு, சில பேர் வந்து அவங்க ஹஸ்பண்ட் மேலேயே நிறைய பேர் வந்து நான் அப்பையில இருந்து இப்போ வரைக்கும் கஷ்டப்படுறேன், ஏன்னா ஒரு 30 வருஷம் ஆயிருக்கும், அப்பவுமே வந்து ஏன் இவங்களை கல்யாணம் பண்ணணும்னு தெரியலன்னு நிறைய பேர் வந்து நம்ம சொல்றது கேட்கிறோம். இவங்க கிட்ட வந்து இந்த ஃபேமிலியில வந்து நான் மாட்டிக்கிட்டேன், இப்போ வரைக்கும் அதே இதுல இருக்காங்க. அப்போ வந்து நாங்க என்ன சொல்லுவோம்னா, நீங்க அவங்களை மன்னிச்சு விட்டுருங்க, உங்களுக்கு மூட்டு வலி சரியா போயிடும் அப்படின்னு சொல்ற மாதிரி ஒரு இது இருக்கும். அது அவங்களோட மருந்தே அதுதான். ஆமா, மன அழுத்தத்தை சரி பண்றதுதான் மூட்டு வலி. ஆமா, நீங்க மன்னிச்சு விடுறதுதான் உங்களோட இதுல இருந்து அது விடுவிக்கும், வேற ஒண்ணுமே இருக்காது. அவங்களுக்கு ரீசன் இது ஒண்ணுதான் இருக்கும் மனசுக்குள்ளே. அப்போல இருந்து இப்போ வரைக்கும் நான் இவங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டு இப்போ வரைக்கும் நான் சந்தோஷமாலாம் இல்ல, அப்படி இப்படின்னு நிறைய ஒரு 80% லேடிஸ் வந்து சொல்றத நம்ம கேக்குறோம். நான் இப்படி இருக்கேன், நான் அப்படி இருந்தேன். 30 வருஷம் 40 வருஷம் ஆனாலும் அந்த இதை வந்து அந்த பழசை வந்து மறக்க மாட்டாங்க, அப்படியே மனசுக்குள்ளேயே வச்சுட்டு மன்னிச்சு விட்டுருங்க, ஒரே வார்த்தை மன்னிச்சு விட்டுருங்க, உங்களுக்கு மூட்டு வலியே வராது. வேற எதுவும் பார்த்தா ஒண்ணுமே இருக்காது. சில பேருக்கு ஸ்கேன் எடுப்பாங்க, இது எடுப்பாங்க, ஒண்ணுமே இருக்காது, பார்த்தா அவங்களுக்கு மூட்டு வலி இருக்கும். ஓகே, சோ இந்த மாதிரி கொஞ்சம் உடல் நலத்தோடு மன வளத்தையும் பாதுகாத்தா நாம வந்து முட்டி வலி மாதிரியான நீண்ட நாள் தொந்தரவு தரக்கூடிய பிரச்சனையிலிருந்து விடுபட முடியும். அக்குபஞ்சர் வந்து நல்ல சிகிச்சை தீர்வை தருகிறது அப்படிங்கிறத சொல்லியிருக்கீங்க, ரொம்ப நன்றி. உங்களுடைய அரை நேரத்தை ஒதுக்கி குறிப்பா எல்லோரும் எதிர்கொள்ளுகிற மூட்டு வலிக்கு ஏற்படுவதற்கான அடிப்படை காரணங்கள் மற்றும் அதற்கான அக்குபஞ்சர் சிகிச்சை தீர்வுகள் பற்றி பேசுனீங்க. உங்க அரிய நேரத்தை ஒதுக்கி நிகழ்ச்சியில் பங்கேற்று சிறப்பித்தமைக்காக உலகெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் இசை முரசு நேயர்கள் சார்பில் நன்றி. நன்றி சார். நேயர்களே, இன்றைய நலமே நலமா நிகழ்ச்சியில் நாம் இதுவரை பட்டீஸ்வரம் அறம் அக்குபஞ்சர் மருத்துவமனையினுடைய இயக்குனரும் சிறப்பு அக்குபஞ்சர் சிகிச்சை நிபுணருமான சங்கீதா அவர்களை சந்தித்து பேசினோம். அவருடைய உரையாடல் நிறைய புதிய செய்திகளை, வாழ்வியல் சார்ந்து நாம் செய்யக்கூடிய சின்ன சின்ன கவனக்குறைவுகள், பொறுப்பற்ற செயல்பாடுகள், கடைபிடிக்காத பழக்க வழக்கங்கள், இவை எப்படி ஒரு முட்டு வலியினுடைய பின்புலத்தை உருவாக்குகிறது அப்படின்னு தெளிவா சொன்னாங்க. நிகழ்ச்சியில் பங்கேற்றமைக்காக அவர்களுக்கு நன்றி சொல்லி மீண்டும் மற்ற நிகழ்ச்சியில் இன்னொரு சிறப்பு அழைப்பாளோடு சந்திக்கும் முறை நன்றியும் சலாமும் சொல்லி விடைபெற்றுக் கொள்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும். இணையதள தேரில் ஏறி உலகெல்லாம் வலம் வரும் இசை முரசு வானொலி. இது இதயங்களை இணைக்கும் வானொலி.